எல்லாருக்கும் வணக்கங்க. நேற்று வந்து ஒரு கமெண்ட் வந்துச்சுங்க. நான் ஆரி ஒர்க் போட்டு சொல்ல ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்போ வந்து அக்கா வந்து ஆரி ஒர்க் ஸ்டாண்டு வந்து எப்படிக்கா மாட்டுறது சொல்லுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்களாங்க. ஆரி ஒர்க் ஸ்டாண்டில் இந்த பிரேமே மாட்ட முடியாதுங்க. இது பாருங்கள், எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த ஸ்டாண்டு வந்து தனியாக தாங்க இருக்கும். நம்ம வந்து இது வந்து ஒரு புடிமானத்துக்கு தானாங்க. நானே ஃபஸ்ட்டு ஆரி ஒர்க் கற்றுக்கிறதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஸ்டாண்டு வாங்கிறதுக்கு முன்னாடி இதில் ஃபிட் பண்ணிவிடுவாங்கன்னு நினச்சிருந்தாங்க. இது வச்சு இது நெட்டு போட்டு ஃபிட் பண்ணணும்னு நினச்சிருந்தாங்க. அப்படிலாம் ஒன்றுமே இல்லைங்க. இது தனி ஸ்டாண்டுங்க. ஏன்னா நம்ம இப்படியே கூட கையில் வச்சுக்கிட்டு போடலாம் அப்படியே இது. ஆனால் நம்ம வந்து கை ஒரு விரல வந்து நூல் சுற்றிக்கணும் இல்லைங்க அப்பப்போ த்ரெட்டை. அதனால் வந்து இந்த ஸ்டாண்டு இருக்குதாங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா கற்றுக்கணும். விலை அதிகமாக வாங்கினா அது ஃபிட் பண்ணுறதுலாம் இருக்குமா. அந்த துணி போட்டு ஃபிட் பண்ணி ஸ்டாண்ட் அதெல்லாம் வந்து விலை அதிகம் 5000 10,000 அப்படி இருக்குமா. நம்ம வந்து இது வந்து 330 ரூபா ஆச்சுங்க. இது 250. இந்த ஸ்டாண்ட் 250. இந்த பிரேம் வந்து 80 ரூபா. மொத்தம் சேர்த்து 330 ரூபா ஆச்சுங்க. 330 ரூபாய்க்கு இந்தமாரி ஸ்டாண்டு தாங்க வரும். இது ஃபிட் பண்ண முடியாதாங்க. அவ்வளோதாங்க. நீங்கள் கேட்ட டவுட்டு சொல்லிட்டு பாருங்க. எங்கள் வீடியோ மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து இன்னும் நல்லா விதவிதமாக கற்றுக்கணும். ஆரி ஒர்க்கு நல்லா ஃபுல்லாக கற்றுக்கணும் பிறகு வீடியோ நல்லா அப்லோட் பண்ணுறேங்க. இப்போது எனக்கு கொஞ்சம் தான் சுமாராக தான் வருது. அதை நான் வீட்டில் போட்டு எப்போ டைம் கிடைச்செல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணின்னு இருக்கேன். நீங்களும் ஆர்வமாக கற்றுக்கிறீங்கன்னா வீட்டில் நம்ம எல்லா வேலையும் முடிச்சுட்டு மதிய டைமில் எப்போயும் எல்லாம் சும்மா இருப்பலாங்க. ஃப்ரீயாக இருக்க டைமில் வந்து ஆரி ஒர்க்கு போட்டு நல்லா கற்றுக்குங்க. இப்போ வந்து ஆரி ப்ளவுஸு எம்ப்ராய்டிங் ப்ளவுஸ் தாங்க நல்லா ட்ரெண்டிங்காக நல்லா மூவ் ஆகுது. ப்ளவுஸ் நிறைய பேர் தைக்கிறாங்க சாதா ப்ளவுஸோட. அதனால தாங்க இப்போ வந்து நான் வந்து இந்த ஆரி ஒர்க் கற்றுக்கலான்னு பிளான் போட்டிருக்கேன். பிளானும் சொல்ல முடியாது, அவன் பிளானும் சொல்லலாம். ஏன்னா எங்களுக்கும் ஆசை ஆரி ஒர்க் ப்ளவுஸ் போகணுன்னு ஆசை. ஆனால் நான் போட்டது இல்லைங்க. ஆரி ஒர்க் ப்ளவுஸ் நான் போட்டதே கிடையாது, தைச்சியும் போட்டதில்லை. ஏன்னா எனக்கு தைக்க தெரியாது. வெளியே கொடுத்து தைக்கிற அளவுக்கு நம்மக்கிட்ட அவ்வளோ காசு இருக்காது. உண்மை சொல்லிடுறேன். 5000 10,000 அப்படின்றாங்க. அந்த அளவுக்குலாம் நம்மளுக்கு ஜாக்கெட் தைக்க முடியாது இல்லைங்க. அதனால் நம்ம வந்து சிம்பிளாக நானே தைச்சிக்கிற ஜாக்கெட்டு நானே லேஸ் வச்சுப்பேன், தைச்சிப்பேன், அவ்வளோதாங்க. இன்னும் மாடல் ப்ளவுஸ்லாம் நாங்கள் போட்டது கிடையாது. சிம்பிளாக நான் கூட ரொம்ப டிசைன்லாம் வச்சு தைச்சிக்க மாட்டேன். எனக்கு தைச்சா கூட சிம்பிளாக ஒரு நார்மல் ப்ளவுஸ் மாதிரி தான் தைப்பேன். ஆனால் வெளியே ஆளுக்கு தைச்சி கொடுக்கணும்னு ஆசை இருக்குது. நம்ம சொந்தக்காரருக்கு தைச்சி கொடுக்கலாம், தெரிஞ்சவங்க தைச்சி கொடுக்கலாம். ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் நல்லா பண்ணிக்கணுங்க. அவ்வளோதாங்க. ஆனால் இந்த இது போட கற்றுக்கணுங்க. ஒரு அளவுக்கு வந்து அந்த செங்கிலி போடுவாங்க பாருங்கள், அந்த செங்கிலி தான் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி கற்றுக்கணுங்க. இப்போ அடுத்த டைம் போயிட்டு இன்னும் வேறு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கணும். மணி வச்சு தைக்கிறதுலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் வச்சு நல்லா கற்றுக்கணும். நல்லா தெளிவாக கற்றுட்டு பிறகு உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க. அந்த வீடியோ பாருங்கள், எப்படி தெளிவாக புரியுதான்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். அதேமாரி இந்த இது வந்து இந்த ஸ்டாண்டுக்கு இல்லைங்க, அந்த ஃப்ரேம் இல்லைங்க, இதுக்கு வந்து ஒரு நாடாக சுற்றிக்கணுமாங்க. எல்லாம் இது ரொம்ப நாளைக்கு வராதாங்க, உடஞ்சிடுமா. நான் கூட வேலூர் போனால் தான் நாடா வாங்கிட்டு வந்தேங்க. இங்கெல்லாம் விலை இங்கே எங்கள் ஊரில் கிடைக்காது. ஏன்னா வில்லேஜ் சைடில் ரொம்ப நாடாலாம் கிடைக்காது. இதுக்கு எவ்வளோ பெருசு இது வேணுமோ அது வாங்கிக்கின்னு வந்து நான் நல்லா சுற்றிக்க போகிறேங்க. நாடா சுற்றிக்கின்னு அதுக்கப்புறம் தாங்க நல்லா டைட் ஆகிடும். நல்லா ஸ்டாண்டு வந்து ரொம்ப நாளைக்கு வரும். இது விலை வந்து 80 ரூபா தான். நான் கொஞ்சம் டேமேஜாக வாங்கிட்டு இருக்கிறேன் சொன்னாங்க. எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் கேப் இருந்தது. சரி, நம்ம தெரியாத வாங்கிட்டோம், என்ன பண்ணுறது சொல்லிட்டு கம்மி விட்டுட்டேன். இப்போ வந்து இது ஃபிட் பண்ணுறது இன்னும் ஈஸி தாங்க. நான் அடுத்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். ஆனால் கேளுங்க, இந்த ஃபிட் பண்ணுறது எப்படின்னு கேளுங்க. இந்த இது பாருங்கள், இந்த ஸ்ப்ரிங் இது பாருங்கள், இது லூஸ் பண்ணிவிட்டு இப்படி லூஸ் பண்ணிட்டு அந்த ஃப்ரேம் வந்து லூஸ் ஆகுங்க. இது பாருங்கள், அவ்வளோதாங்க. இதுமாதிரி கேட்டுனுங்க. இது பாருங்கள், துணி வந்து இது பாருங்கள் அழுக்க வந்துடும். இது ஒரு ஃப்ரேம் இது பாருங்கள். இதெல்லாம் வந்து எப்படி போட்டு காமிங்கன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோ நான் போட்டு காமிக்கிறேங்க. எங்கள் வீடியோ தொடர்ந்து பாருங்கள்.